நம்ம பாருங்கள் மண் சட்டியில் எப்படி நம்ம முட்டை பொடி மாஸ் செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், மசாலா ஒன்று. அது என்னன்னு பார்த்தா இதுதாங்க அந்த மசாலா. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டது. இதில் கொஞ்சம் இதில் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல்லு மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றலாம். இதில் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 முட்டை போட்டேன். அந்த முட்டை வாசனையே வரல, கொதிச்ச வாடை வரவே இல்லை. ஏன்னா இந்த மண் சட்டியில் வேறு செய்கிறோமா, அதனால் ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்களேன், இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி நான்ஸ்டிக் மாதிரியே ஒட்டாமே வரும், நல்லாவே இருக்கும். ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நான்வெஜ் சமைக்கிறப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் அலுமினிய பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதோட இது ரொம்பவும் நல்லாயிருக்கு. இது டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், அப்படியே சுண்டிட்டு வரும். சுண்டிட்டு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிரும் இந்த முட்டை. பாருங்கள், வந்துருச்சுங்களா? நல்லா பொடி மாசு நல்லா தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், நான்ஸ்டிக் மாதிரியே ஒட்டவே ஒட்டலை. பாருங்கள், நல்லா வரும். அது கூட உடம்புக்கு கெடுதல் இதில் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு கொஞ்சம் மிளகு, ஜீரக பொடி இருந்துச்சுன்னா அதில் தூவி இறக்கிடலாம். இது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அப்படியே ரத்த பொரியல் நம்ம எப்படி இருக்கும் செய்வோம், அது மாதிரியே இருந்தது. முட்டை சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டாங்க. இது முட்டை மாதிரியே இல்லை, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வெங்காயத்தை தான் நம்ம அடிக்கடி போடுவோம், அது இல்லாமல் இது போடுறது ரொம்பவும் நல்லாச்சு. வாங்க சாப்பிடலாம்.